சிம்பிளாக குயிக்காக எல்லாத்துக்கும் பிடிச்ச தக்காளி சட்னி செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி ஒன்று எடுத்துகிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு வரமிளகா ஆட் பண்ணுறோம். நான் 2 வரமிளகா ஒரு சின்னது போட்டு ஒரு எண்ணெய்க்கு கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் அடுத்தது போடுறோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா பல்லேரி கொஞ்சம் போடணும், சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடணும். பல்லேரி இப்போ நிறைய பேர்த்துக்குன்னா 2 பல்லேரி, கொஞ்சம் சின்ன வெங்காயம். நாங்கள் கொஞ்சம் பேர்னால ஆஃப் பல்லேரி தான் ஆட் பண்ணிக்க. கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு 3-4 பூண்டு பல் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணங்கணும். வணங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும். வெங்காயம் நல்லா வணங்கணும். நான் வெங்காயம் வணங்கி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி சட்னினால் தக்காளி கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பெரிய தக்காளி அதனால் 2 தக்காளி போட்டிருக்கேன். அது இவ்வளோ குவான்டிட்டி வருது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன தக்காளியாக இருந்தால் 3-4 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருந்தது. ஸோ இது 2 பேத்துக்கு தாராளமாக கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வணங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா கொத்தி வணங்கணும். சிம்பிளையே பொறுமையாக வணக்கணும்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நம்ம தண்ணி ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. தக்காளிக்கிற தண்ணியை இந்த அளவுக்கு கொஜ்ஜி அதுவே வணங்கி திரண்டு வரணும். இது கொஜ்ஜி மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். அதனால் நல்லாவே இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே வணக்கணும்னா நல்லா இந்த ஸ்டேஜ் வந்துடும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்திங்களா, கொஜ்ஜு மாதிரி இருக்கா. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வரும். எவ்வளோ வந்திருக்கு பார்த்திங்களா, கொஞ்சம் தான் அரைச்சோம் ஆனால் நல்ல சட்னி வந்திருக்கு. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்கப்புறம் அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கடலப்பருப்பு எல்லாம் போட்டு சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டு சட்னி எடுத்தால் கமன்னு சூப்பர் டேஸ்ட்டோடு இருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும், குயிக்காகவும் இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சூட்டாகும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.